ஆசீர்வாத குடும்ப வாழ்க்கைக்கு ஆலோசனைகள் என்பதை கேட்டு வருகிறோம். சுபாவ சம்பந்தமான பிரச்சனைகள் என்பதை குறித்து பார்த்து வருகிறோம். குடும்பங்களிலே பலவிதமான பிரச்சனைகள் ஏற்பட்டு கொண்டுதான் இருக்கின்றன. எல்லா வட்டாரத்தில் உள்ள மக்களுக்குள்ளே குடும்ப பிரச்சனைகள் இருக்கின்றன. இந்த குடும்ப பிரச்சனைகள் எல்லாம் தவிர்க்க முடியாதவைகள் அல்ல, அதே சமயத்திலே தீர்க்க முடியாத பிரச்சனைகளும் அல்ல. எது நமக்கு தீர்க்க முடியாத பிரச்சனையாக தெரிகிறதோ அது ஆண்டவருடைய பார்வையிலே எளிதாக தீர்க்கப்படக்கூடியது. நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கும்போது நிச்சயம் ஆண்டவர் நம்முடைய குடும்பங்களின் பிரச்சனைகளுக்கு அவர் பரிகாரத்தை உண்டு பண்ணுவார். இன்றைக்கு உங்களோடு கூட சில சுபாவ சம்பந்தமாக வரக்கூடிய பிரச்சனைகளை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அதில் முதலாவது நான் இன்றைக்கு சொல்ல வரும்போது சந்தேகம். பல குடும்பங்களிலே சந்தேகங்கள் குடும்பங்களை பிரித்து விட்டுகிறதை பார்த்திருக்கிறேன். இன்றைக்கும் இந்த செய்தியை கேட்கிற நீங்கள் உங்களுடைய உள்ளங்களிலே அவ்விதமான சந்தேகங்கள் இருக்கும் என்றால் அவர்களை ஆண்டவர் போக்க உங்களுக்கு உதவி செய்வாராக. ரோமர்கள் நிருபம் 14ஆம் அதிகாரம் கடைசி வசனம் 23ஆம் வசனத்திலே விசுவாசத்தினாலே வராத யாவும் பாவமே என்று இருக்கிறது. இந்த உலகத்திலே நாம் ஒருவரை ஒருவர் நம்பித்தான் வாழ்கிறோம். கணவன் மனைவியை நம்புகிறாள், மனைவி கணவனை நம்புகிறார்கள், நாம் வேலை செய்கிற இடங்களிலே நம்மை நம்புகிறார்கள். நம்முடைய வாழ்க்கையிலே நம்பிக்கை என்பது ஒரு அடிப்படையான காரியமாக இருக்கிறது. ஆனால் நிறைய குடும்பங்களிலே சந்தேகங்களினாலே பல பிரச்சனைகள் வருகிறதை பார்க்கிறோம். கணவனை மனைவி சந்தேகிக்கிறாள், மனைவியை கணவன் சந்தேகிக்கிறான். இதனாலே பெரிய பிரச்சனைகள் ஏற்படுகிறதை பார்க்கிறோம். சில கணவன்மார் அவர்கள் தங்களுடைய மனைவி யாரிடத்தில் பேசினாலும் நீ அவரிடத்துல ஏன் பேசுகிறாய் என்று சண்டை போடுவார்கள். யாரிடத்திலேயாவது கொஞ்சம் சிரித்து பேசினா கூட என்ன நீங்கள் கண்ட ஆளிடத்திலும் நீ சிரித்து பேசுகிறாய் என்று கோவப்படுவார்கள். இதனாலே சில மனைவிகள் பயந்து பயந்து கணவனை கண்டால் அவர்கள் பயந்து யாரிடத்திலும் பேசாமல் ஓடி விடுவார்கள். இதே போல் என்னிடத்தில் ஒரு பேங்கு ஆஃபீஸர் சொன்னார், என் மனைவி நான் யாரிடத்தில் பேசினாலும் சந்தேகப்படுகிறாள். ஆகவே எங்களுடைய வீட்டில் வேலை செய்கிறவர்களிடத்திலோ அல்லது பக்கத்து வீட்டாரிடத்திலோ யாராயிலும் ஒரு இடத்திலே நான் பேசினால் உடனே என் மனைவி சந்தேகப்படுகிறாள், ஐயா எனக்காக ஜெபம் பண்ணுங்கள் என்றார். கணவன் மனைவி இருவருக்குள்ளும் இந்த சந்தேகம் இருக்கிறது. ஒன்று சொல்கிறேன், சந்தேகத்தினாலே நீங்கள் ஒருவரையும் திருத்தவே முடியாது. சந்தேகம் உங்களுக்கு உதவி செய்யாது, உங்களுடைய வாழ்க்கை துணைவியருக்கும் உதவி செய்யாது. சந்தேகம் அதிக வேதனையைத்தான் கொடுக்கும். நான் இருக்கிற தெருவிலே ஒரு பேங்க் ஆஃபீஸர், அவருடைய மனைவி மிக அழகாக இருப்பாள். இவர் மனைவி மேலே சந்தேகப்படுகிறாள். பேங்க்கு போகும்போது இவர் வேலைக்கு போகும்போது மனைவி வீட்டில் பூட்டிட்டு போயிடுவார், சாயங்காலம் கொஞ்சம் தான் திறந்து விடுவார். அப்போ இது அந்த வட்டாரத்தில் உள்ளதான மாதர் சங்கத்தில் உள்ளவர்கள் கேள்விப்பட்டு அவர்கள் ஒரு நாள் இந்த வீட்டுக்கு போய், என்னையா நீங்கள் ஒரு பேங்க் ஆஃபீஸராக இருக்கிறீர்கள், உன்னுடைய மனைவியை நீங்கள் நம்பாமல் இப்படி வீட்டை பூட்டி விட்டு போய்விடுகிறீர்களே என்று கேட்டபோது அவர் சொன்னார், இல்லை என் மனைவிக்கு பாதுகாப்புக்காகத்தான் செய்கிறேன், நான் அவளை சந்தேகப்படவில்லை என்று சொன்னாள். ஆனால் உண்மையிலேயே அவள் மேலே சந்தேகப்படுகிறாள், அவள் யாரிடத்திலும் போய் பேசிவிடக்கூடாது என்று. இவ்விதமாகவெல்லாம் குடும்பங்களிலே நாம் கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் நாம் நம்பாமல் வாழ்க்கை நடந்தால் அந்த வாழ்க்கை ஒரு நரகம் போல மாறிவிடும். ஒரு கணவர் தன்னுடைய மனைவி பெற்றெடுத்த குழந்தை தனக்கு பெறவில்லை என்று அவள் பயங்கரமான ஒரு குற்றம் சாட்டினாள். அந்த சகோதரி உண்மை உள்ளவள், பரிசுத்தமானவள், ஒழுக்கம் உள்ளவள். அவள் கதறி கதறி அழ ஆரம்பித்தாள். ஆனால் இவருக்கு அந்த சந்தேகம் இன்று வரையும் தீரவில்லை. அவள் எவ்வளோதான் உண்மை உள்ளவளாக இருந்தாலும் இந்த குழந்தை இது என்ன போல இல்லை, இது வேறு யாருக்கோ பிறந்தது என்று சொல்லி. பிரியமானவர்களே, இதெல்லாம் இந்த நவீன காலத்திலே கல்வி நிறைந்த ஒரு காலத்திலே நாம் இதை கேள்விப்படும்போது வேதனைப்படுகிறோம். ஆனால் இந்த சந்தேகங்கள் நிறைய குடும்பங்கள் இருந்து கொண்டு தான் இருக்கிறது. இந்த சந்தேகத்தினாலே பிரிந்து போன குடும்பங்களும் ஏராளம் உண்டு. பல பேர் குடும்பமாக பிரிந்து விட்டார் இந்த சந்தேகத்தினாலே. ஒரு ஆள் தவறு செய்ய வேண்டும் என்று விரும்பினால் எந்த விதத்திலும் தவறு செய்யத்தான் செய்வார், ஒருவரையும் திருத்த முடியாது. கணவன் தவறு செய்ய நினைத்தால் நிச்சயம் தவறு செய்வான், மனைவி தவறு செய்ய நினைத்தால் நிச்சயம் தவறு செய்யத்தான் செய்வான்.
உங்கள் சந்தேகம் ஒருவரையும் திருத்தாது. ஒரு கணவன் வேலை முடிந்து நியாயமான காரணத்தினாலே லேட்டாக வந்தாலும் சிலர், ஏன் எங்கே போய்விட்டு வருகிறீர்கள், நீங்கள் எங்கெல்லாம் போனீர்கள் என்றெல்லாம் கேட்பார்கள். அந்த கணவன் மேல் உள்ள நம்பிக்கை இல்லாதனால தான் அந்த கேள்வி வருகிறது. அதே போல் மனைவி வேலைக்கு போனவள் ஏதோ வேலை நிமித்தம் அவள் கற்று பிந்தி வந்தாலும், நீ எங்கெல்லாம் போய் சுற்றி விட்டு யாரையெல்லாம் பார்த்து விட்டு வருகிறாய் என்றெல்லாம் கேட்கிற பயங்கரமான கேள்விகளெல்லாம் இன்றைக்கு நாம் கேள்விப்படுகிறோம். இந்த செய்தியை கேட்கிற நீங்கள் ஒருவரை நம்புங்கள். கர்த்தர் நம்மை நம்புகிறார், நாம் கர்த்தரை நம்புகிறோம். ஆகவே உங்களுடைய சந்தேகம் ஒரு நாளும் உங்களுக்கு உதவி செய்யாது. இந்த சந்தேகத்தினாலே கெட்டுப்போன குடும்பங்கள் இருக்கிறது. உங்களுடைய கணவர் சந்தேகப்படுகிறார் என்றால் இந்த சந்தேகத்திற்கு காரணமான சில காரியங்களை நீங்கள் ஒதுக்கி விடுவது நல்லது. ஒருவரை ஒருவர் நாம் நேசிக்கும் போது இந்த சந்தேகம் வருவது குறையும். ஆனால் மனைவி தன்னிடத்தில் அன்பாக இல்லாமல் இருக்கும்போது வேறு யாரையும் நேசிக்கிறாள் என்ற சந்தேகம் அவருக்கு வருது. இதே போல் கணவன் தன் மனைவிடத்தில் உண்மையான அன்பை காட்டாமல் இருக்கும்போது வேறு யாரிடத்திலே ஒரு அன்பாக இருக்கிறார், அதனால தான் என்னிடத்தில் அன்பாக இல்லை என்று அந்த அன்பு குறைவு நிமித்தம் சந்தேகம் வருகிறது இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கணவனை விட வேறு யாரிடத்திலும் நெருங்கி பழகுவது அவ்வளவு உசிதமானது அல்ல. அதே போல் மனைவியை காட்டிலும் இன்னொரு இடத்தில் அதிகமாக பழகுவது அவ்வளவு உசிதமான நன்மையான காரியம் அல்ல. நம்முடைய மனைவி சில சமயம் நல்ல முறையில் ஜாலியாக பேச மாட்டாள். அதனால் சில பேர் மற்ற இடத்துல போய் பேசுவார்கள். இதனால் குடும்பங்களில் பிரச்சனைகள் வருகிறது. ஆகவே ஒருவருக்கொருவர் நேரம் எடுக்க வேண்டும். கணவன் மனைவி சிலர் தங்களுக்கு ஒருவருக்கொருவர் நேரம் எடுக்காதனால நம்மை நேசிக்கவில்லை இவர் என்று அவள் எண்ணவும், அவள் என்னை நேசிக்கவில்லை என்று எண்ணவும் இந்த நேரம் எடுக்காது ஒரு காரியமாக இருந்து விடுகிறது. ஆகவே கண்ணாலே காண்பதும் போய், காதாலே கேட்பதும் போய், தீர விசாரிப்பதே மெய் என்று சொல்வார்கள். அவருடைய கணவர் இன்றைக்கு ஸ்கூட்டரில் ஒரு பெண்ணோடு போனார்னு ஒரு ஆள் சொன்னார். ஆனால் அந்த பெண் யாருன்னு தெரியாமலே சந்தேகப்பட்டார்கள். பின்பு பார்த்தால் அவருடைய சொந்த சகோதரி தான். அவர் பஸ் ஸ்டாண்டில் நின்றபோது அவர் கூட்டிக் கொண்டு போய் இன்னொரு இடத்துல விட்டுருக்கிறார். ஆனால் பார்க்குறவர்கள், உங்கள் கணவர் இன்றைக்கு ஒரு பெண்ணோடு ஸ்கூட்டரில் போனார் என்று இந்த ஒரு வார்த்தை தான். அப்போ கண்ணால் பார்த்தது தான். ஆனால் தீர விசாரியாமல் ஒரு சந்தேக காரியம் வந்து விடுகிறது. ஆகவே சகோதரர்களே, சகோதரிகளே, எந்த காரியத்தையும் தீர விசாரியாமல் சந்தேகப்படுவது ஒரு நாளும் உங்களுக்கு குடும்பத்தில் ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வராது. நாம் ஒருவரை ஒருவர் நாம் நம்பாமல் இருக்கும்போது நம்முடைய உறவுகள் ரொம்ப பாதிக்கப்படும். நம்முடைய பேச்சிலே அது வெளிப்படும். பல விதத்திலும் நமக்கு குடும்பங்களிலே அது பாதிப்பை உண்டு பண்ணும். ஆகவே நீங்கள் ஒருவரை ஒரு நம்புங்கள். ஒருவர் நம்பிக்கை துரோகம் பண்ணிவிட்டாரே என்று வைத்துக் கொள்ளுங்கள், அது அவருடைய தவறு. ஆனாலும் நம்புகிறவர்கள் தொடர்ந்து நம்ப ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வாராக. அடுத்தது சுயநலம். குடும்பங்களிலே அதிகமாக அநேகர் பாதிக்கப்படுகிற காரியங்களில் ஒன்று சுயநலம். கணவன் திருமணம் செய்யும்போதே அவனுக்கு முதல்ல எண்ணம் வருகிறது, எனக்காகத்தான் என் மனைவி. இங்கே ஒரு எண்ணம் வருது, என் மனைவி என்னை கவனிப்பதற்காக. அநேகர் கல்யாணம் பண்ணுறதே ஹோட்டலில் சாப்பிட்டு புளிச்சு போச்சு. அதனால் ஒரு மனைவி இருந்தால் நாம் நல்லா சமையல் பண்ணி தரோம். கல்யாணம் பண்ணும்போதே இந்த கண்ணோட்டத்தில் தான் பார்க்குறேன். ஒருவர் என்னிடத்தில் வந்து, ஐயா எனக்கு